விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்களும் தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு காரணம் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு பரபரப்பு பேச்சை வச்சிருக்காரு. அது ரொம்ப அபத்தமான பேச்சு. அது ஒரு 30 ஆண்டு கால தியாக வாழ்க்கையை ஒரு கொச்சப்படுத்துற மாதிரியான ஒரு பேச்சு. வலி இருக்கிறவனுக்கு தான் அந்த இது தெரியும். இது எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. கலப்பு திருமணம் சொல்றாரு, சாதி மறுப்பு திருமணத்தை அவர் சொல்றாரு. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான், விடுதலை சிறுத்தை கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான், இல்ல டாக்டர் திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கலப்பு திருமணம் நடக்குதா, காதல் திருமணம் நடக்குதா? திருமாவர்களும் சரி, சுபவி அவர்களும் சரி, இவர்கள்லாம் பிறக்காததுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. இப்பதான் நம்ம சாதி மறுப்பு திருமணம்னு சொல்றோம், கலப்பு திருமணம் தான் சொல்லிட்டு வந்திருந்தோம். விடுதலை சிறுத்தை கட்சி டாக்டர் திருமா களத்துக்கு இப்ப அந்த வார்த்தை சொல்லாடல் மாறி இருக்கு. சாதி மறுப்பு திருமணம் மாறி இருக்கு. அதுக்கே பெரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஆணவ கொலைன்னு சொல்றோம், அதுக்கு முன்ன கௌரவ கொலைன்னு சொன்னோம். பாஜகங்க அப்படித்தான் பேசுவாங்க, அண்ணாமலை அப்படித்தான் பேசுவார், எச்ராஜா அப்படித்தான் பேசுவார், தமிழிசை அப்படித்தான் பேசுவாங்க, மோடி அப்படித்தான் பேசுவார், அமித்ஷா அப்படித்தான் பேசுவார். அவங்களோட ஒட்டுமொத்த எதிரி, ஒரே எதிரி டாக்டர் திருமா தான், விடுதலை சிறுத்தை கட்சி தான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் எச்ராஜா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்களும் தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு காரணம் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு பரபரப்பு பேச்சை வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி கருதுறீங்க? இல்ல, பொதுவா எச்ராஜாவோட இந்த பேச்சு அபத்தமானது, ஆதாரம் இல்லாதது, அருவருக்கத்தக்கது. இது இது மாதிரி நிறைய அரசியல் முகவர்கள் இழந்தவங்க, விலாசத்தை தொலைச்சவங்க, அரசியல் அனாதையாகப்பட்டவங்க, தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நானும் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கிறத வழிகாட்டிக்கிறதுக்கு அவங்க சொல்கிற பேர் தான் இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது தான் திருமாவளவனுங்கிற பேர். ஏன் அப்படின்னா, இந்த காய்க்கிற மரத்தில் தான் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு அனாதை நிற்கிறவன் புத்தி பதிலிச்சு போனவன்ட்டு போனால் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் ஞாபகம் இருக்கும். அவனை ரொம்ப பாதித்த விஷயம் மைண்டில் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி பாஜக காரங்களுக்கு எப்போவுமே மறக்க முடியாத, கடந்த காலங்களில், நிகழ்காலங்களில், எதிர்காலத்திலையும் மறக்க முடியாத ஒரு பேர் அப்படின்னா அது திருமாவளவனுங்கிற பேர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக சனாதனத்தை நேராக எதிர்க்கிற ஒரு கட்சியாக தன்னை இயக்கத்தையும் அதனை அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் பேசுகிறாரு. ஆனால் இப்போ பேசின இது தவறு அப்படின்றதோட கடந்து போக முடியாத அளவுக்கு அவர் பேசின விஷயம் என்னென்னா, ஆணவ கொலைகள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறது அந்த ஒரு சாதிய ரீதியான கட்டமைப்பை இவங்க இப்போ குறிப்பாக தலித் மக்களுக்கு ரொம்ப ஆதரவாக, இல்லை அவங்கள ஒரு வன்முறை மாற்றுறாரு, தப்பாக வழி நடத்துகிறாரு, இவர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஏதோ தவறு பண்ணுறாங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்க பார்க்குறாரு இல்லையா? அது ரொம்ப அபத்தமான பேச்சு. அது ஒரு 30 ஆண்டு கால தியாக வாழ்க்கையை ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சு. வலி இருக்கிறவனுக்கு தான் அந்த இது தெரியும். இது எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. இப்போ தலைவர் என்ன ஸ்டாண்ட்லன்னா, அவர் ஜனநாயகவாதியாக இருக்கணும், இல்லை நம்ம ஜனநாயக இயக்கமாக நடத்தணுங்கிறத தாண்டி எதிரியையும் ஜனநாயகப்படுத்தணுங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டார். அவர் அப்படி செயல்படுறாரு, எங்களையும் அப்படி பக்குவப்படுத்துறாரு. இப்போ அந்த நிலையிலிருந்து நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலையிட்டு, இல்லை அந்த விஷயத்தில் போய் ஒரு போராட்டம் பண்ணி, ஆர்ப்பாட்டம் பண்ணி, கலவரம் நடந்து அதில் யாராவது பாதிக்கப்பட்டாங்க, ஒரு வெட்டுப்பட்டாங்க, இல்லை கொல்லப்பட்டாங்க, ஒரு வீடு தீக்கிரை ஆயிடுச்சு, ஒரு ஊரில் வீட்டை உடைச்சாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை அந்த ராஜா சொல்ல முடியுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். சமீபத்தில் கூட நாங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். இப்போ சாதி கொடுமைகள்லாம் எந்த லெவலில் இருக்குன்னா, பள்ளியிலே வெட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நான் கடந்த முறை கூட ஸ்ரீவைகுண்டம் தேவேந்திர ராஜா அந்த பையனை ஒரு 4-5 பேர் சேர்ந்து வெட்டினாங்க, விரல துண்டாக்குனாங்க, இன்னும் மருத்துவமனை இருக்கிறான். அது கொஞ்சம் முன்னாடி சிவகங்கை பக்கத்தில் புல்லட் ஓட்டினான்றதுக்காக ஒரு பையன் ஐயாச்சாமிங்கிற பையனை வெட்டினாங்க, ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறான். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாசரேத்தில் சின்னத்துறங்கிற அந்த பள்ளி மாணவனை, நல்லா படிக்கிற மாணவன், அந்த பள்ளியில், அந்த ஸ்கூலில் அந்த வாத்தியார்கிட்ட நல்ல பேர் வாங்குறான்றதுக்காக வீடு புகுந்து வெட்டி அவனை கொடுமைப்படுத்தினாங்க. இங்கேயெல்லாம் எதுக்கு நான் சுட்டி காட்டினா, இங்கேயெல்லாம் திருமாவளவன் சென்றார், இங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி சென்றிருக்கிறது, அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது, ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது, தமிழக அரசுக்கு அவங்களுக்காக பேசியிருக்கிறோம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர சொல்லி சட்டசபையில் பேசியிருக்கிறோம். ஆனால் எங்காவது வன்முறை நடந்திருக்கிறதா? விடுதலை சிறுத்தைகளாக எங்கே நடந்திருக்கிறான்னு நீங்கள் பார்க்கணும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, திவ்யா இளவரசன் சம்பவத்தில் பாமக அதை தூக்கி கொடி பிடிச்சிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு பாலு அதே வேலையை பார்த்துட்டு இருந்தார். அந்த பிரச்சனையிலும் விடுதலை சிறுத்தை கட்சி தலையிட்டது.
ஆனால் எதிர்வினைங்கிற பேரில் வன்முறை எங்கேயாவது அந்த நடந்ததாங்கிறது நீங்கள் பார்க்கணும். அப்படி எந்த சம்பவம் நடக்கலை. கோகுல்ராஜுங்கிற அப்பாவி இளைஞனை அந்த யுவராஜுங்கிறவங்க கடத்தி கொண்டு போய் ஒரு மலை பக்கத்தில் வச்சு அவனை கொன்று நாசம் பண்ணி இன்னைக்கு 1000 கைதியாக உட்காந்துருக்கிறான். அந்த விஷயத்துலையும் விடுதலை சிறுத்தை கட்சி தலையிட்டுச்சு. அந்த கோகுல்ராஜுக்கு ஆதரவாக நியாயம் கேட்டு அந்த தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. அந்த அம்மா வந்து கண்ணீரோட வந்து காலில் விழுந்து அழுதாங்க எங்கள் தலைவர்கிட்ட. அந்த மாதிரி விஷயங்களில் எங்கேயாவது நாங்கள் வன்முறை நடந்திருக்காங்கிறது நீங்கள் பார்க்கணும். ராம்குமார் வயரை கடிச்சு செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஜெயிலில் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து சொன்னாங்க. அதுலேயும் விடுதலை சிறுத்தை கட்சி களத்தில் நின்றுச்சு. இன்னும் குறிப்பாக நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த களத்தில் போய் நான் நின்னேன். அன்னைக்கு எங்கள் தலைவர் வந்து நாமக்கல் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போயிட்டாரு. நான் ராயப்பேட்டையில் வந்து அந்த மருத்துவமனை முன்னாடி நான் ஆர்ப்பாட்டம் பண்ணினேன். அந்த நிகழ்ச்சி வந்து 8 தொலைக்காட்சிகள் லைவாக ஓடிச்சு. தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வன்முறை நடந்ததா? ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும். நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், வாதாட்டு இருக்கிறோம், அரசாங்கத்தோட கவனத்தை கொண்டு போயிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். எங்கேயாவது வன்முறை நடந்திருக்குதா? இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. திருநாள்கொண்டச்சேரியில் வந்து எங்கள் தெருக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாரியம்மன் தேரை எரிச்சாங்க. அந்த பிரச்சனை நாங்கள் தலையிட்டோம். ஒரு ஊரில் வந்து பிணத்தை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே சுமந்து கொண்டு அந்த பக்கம் போய் சுடுகாட்டில் போய் அந்த பிணத்தை எரிச்சிட்டு வந்தோம். அந்த பிரச்சனை நாங்கள் தலையிட்டோம். இப்படி நாங்கள் தலையிடாத ஒரு அடக்குமுறைக்கு எதிரான விஷயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலையிடாத எந்த பிரச்சனையுமே இல்லை. தர்மபுரியில் அந்த ஊரையே தீ வச்சு கொளுத்துனாங்க. நாக்கியங்குட்டாங்கிற ஊரையே தீ வச்சு கொளுத்துனாங்க. அதுலேயும் விடுதலை சிறுத்தை கட்சி தலையிட்டுச்சு. தலைவர் பேசியிருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாரு. நான் ஒரு மாவட்ட செயலராக சொல்கிறேன். நான் 117 ஆர்ப்பாட்டம் அரசோட அனுமதி வாங்கி தலைவர் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் 117 ஆர்ப்பாட்டம் சென்னையில் 7 வருஷம் 7 மாதத்தில் நான் நடத்திருக்கிறேன். நான் என் மேலே 11 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க அனுமதி இல்லாமல் நடத்துகிற போராட்டத்துக்கு. இப்போ சமீபத்திலோட கேஸை முடித்தேன் நான். அதுவும் 2018 ஒரு தீர்ப்பு வருது உச்சநீதிமன்றத்தில். வந்து SC/ST ஆக்ட் இருக்குல்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து ஒரு சில திருத்தங்கள் செஞ்சு அதை நிறுத்து போகிற செய்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வருதுன்னு சொல்லி அதை எதிர்த்து போராடிய தலித் மக்கள் மீது போலீஸார் நடத்திய தடியடியில் வந்து ஒரு 3-4 பேர் செத்து போயிடறாங்க. அந்த தலித் குடும்பத்தை சேர்ந்தவங்க செத்து போயிடறாங்க. நாங்கள் அதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த இறந்தவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு வேணும், அந்த சட்டத்தை வந்து பழையபடியே இருக்க வைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். என் மேலே கேஸு, எம்எல்ஏ பாலாஜி மேலே கேஸு, இராசுல்லா மேலே கேஸு, அப்துல் ரஹ்மான் மேலே கேஸு, இன்னும் 2 தம்பிங்க மேலே கேஸு. 8 வருஷம் நடக்குது கேஸு. என்ன அதில் குற்றம் சாட்டுறாங்கன்னா, நானும் பாலாஜியும் வந்து பீர் பாட்டில் எடுத்து காவல்துறை தாக்கணும்னு சொல்லி குற்றச்சாட்டு. நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஒரு மாவட்ட செயலாளர், அவர் வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், இன்னொருத்தர் வந்து ஒரு அணியினுடைய மாநில செயலாளர், இன்னொருத்தர் பக்கத்து மாவட்ட செயலாளர். இவங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் முதல் வரிசையில் நிற்போம். நாங்கள் காவல்துறை நாங்கள் தான் பேசுவோம், எங்கள் தம்பிக்கிட்ட நாங்கள் தான் பேசுவோம், பத்திரிகையாளர் நாங்கள் தான் பேசுவோம். முன் வரிசையில் நிற்கிற நாங்கள் ஒரு பீர் பாட்டில் உடைச்சி அதை வச்சு குத்தி ஒரு காவல்துறையை நாங்கள் தாக்குதோன்னு சொன்னால் இத்தனை கேமராக்களை தாண்டி நாங்கள் அதை செய்ய முடியுமா? இந்த 8 மணி நேரத்தில் விசாரித்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய கேஸ் 8 வருஷம் எடுத்து அந்த தீர்ப்பு நாங்கள் விடுதலை வாங்கி வெளில வந்திருக்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி மேடை பேச்சோட போகிறதில்லை, அரங்கத்தில் பேசுறது அப்படி போயிருதில்லை. உங்களை மாதிரி ஊடகங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படி போகிறதில்லை. களத்தில் ஏறி நிற்கிறவங்க நாங்கள் போராடாத போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. அப்படி நிற்கிற எங்களை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ராஜா பேசுவதற்கு என்ன காரணம்னா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிரானது, பாஜக சித்தாந்தத்துக்கு எதிரானது, அவங்க அந்த வர்ணாசிரமத்துக்கு எதிரானது. இவங்க வந்து பேசுறது எல்லாமே கலப்பு திருமணம் சொல்றாரு, சாதி மறுப்பு திருமணத்தை அவர் சொல்றாரு. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான், விடுதலை சிறுத்தை கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான், இல்லை டாக்டர் திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கலப்பு திருமணம் நடக்குதா, காதல் திருமணம் நடக்குதா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வயப்படுவது வந்து இயற்கையின் நீதி. அது வந்து சாதி பார்த்து வராது, மதம் பார்த்து வராது, நிறம் பார்த்து வராது, குலம் பார்த்து வராது. 2 உள்ளங்களுக்கு இடையில உள்ள ஏதோ ஒன்று பிடிச்சி போயிருக்கும், அது மனசு பார்த்து வர விஷயம். தோற்றம் பிடிச்சிருக்கலாம், ஒரு பேச்சு பிடிச்சிருக்கலாம், செயல் பிடிச்சிருக்கலாம். அது கடந்து வந்த பாதைகளில் ஒரு வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லா இருக்கும்ன்றது முடிவெடுப்பாங்க. அங்கே நீங்கள் சாதியை கொண்டு திணிக்கிறதும் அதற்காக ஒரு கொலையை செய்கிறதும் வந்து ஆணவத்தினுடைய உச்சம். இதை ஆதரித்து பேசுகிறவங்க, இதை ஊக்கப்படுத்தி பேசுகிறவங்க தான் அரசியல் கட்சி தலைவர்களாகவும் சாதி கட்சி தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறத கொள்கையை முதன்மை கொள்கையாக வச்சு செயல்படுற கட்சி. சாதி ஆதரிக்கிறது வேற, சாதியை ஒழிப்புன்னு சொல்றது வேற. எங்களை கொண்டு போய் சாதி விடயம் கொண்டு இங்கே சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு ஜாதியிலையுமே நான் தான் இந்த சமுதாயத்துக்கு பாதுகாவலன்னு சொல்லி தற்கூரிகள் நிறைய பேர், ரவுடிகள் நிறைய பேர், குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க நிறைய பேர், நிறைய வழக்குகள் வாங்கினவங்க வந்து அதை லீட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சங்கள், அவங்கள்ட்ட கிடைக்கிற அந்த பணம் சொகுசு எல்லாம் வந்து இந்த இளைஞர்களை, குறிப்பாக பள்ளி மாணவர்களை கூட அவங்க பக்கம் திருப்புது. இப்போ சமீபத்தில் வந்து யுவராஜ் அந்த ஒரு நாள் பரவல வந்திருக்கிறாரு.
சட்டம் அனுமதிக்குது. மகள் திருமணம் சட்டம் அனுமதிக்குது. மகள் வந்து வயசுக்கு வந்துட்டதாகவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, நான் இப்போ அதை அந்த இதுக்குள்ளே போகலை, வரட்டும், சட்ட அனுமதிக்கு வந்துட்டு போகட்டும். அதை எப்படி ஊடகங்கள் அதை வந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்னா, அவரை வரவேற்கிறது, பரவாயில்ல வர அவரை வீட்டில் போய் கொண்டாடுறது, அவரோட செல்ஃபி எடுக்கிறது, அவரோட வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, அதை பேக்ரவுண்டில் வேறு மியூசிக் போட்டு எங்களுடைய சமுதாயத்தோட பாதுகாவலன்ற மாதிரி பேசுறது. அவர் போய்ட்டு பேசுகிறாரு, நான் உங்கள்கிட்டலாம் நிறைய பேசணும்னு இருந்திருந்தேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் சீக்கிரமாக போயிடுறேன், அடுத்த முறை வரும்போது நான் பேசுகிறேன்னா ஒரு ஹீரோயிசம் மாதிரி அதை சித்தரிக்கிறது, அதை வலைதளங்களில் பதிவு விடுறது வந்து மகா மட்டமான கவலை தரக்கூடிய செயல். இதெல்லாம் சேர்ந்து தான் இதுக்கெல்லாம் எதிரான கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். ராமதாஸ் பேசுவது, அன்புமணி ராமதாஸ் பேசுவது, சாதி ஆதரிக்கிற பேச்சாக பேசுவது, அந்த இளைஞர்கள் வந்து தூண்டி விடுறது, ப்ரோவ் பண்ணுறது, அந்த வன்னிய சமூக மக்களை முட்டாளாக்குறது, அவங்களோட வாக்கி வங்கி அரசியலை போலரைஸ் பண்ணி தங்களுடைய குடும்பத்துக்கான ஆதாய அரசியல் பண்ணுறது. அதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இப்படிப்பட்ட விஷயத்தை சுட்டி காட்டாமல், இதை கண்டிக்காமல், நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி திரும்ப திரும்ப என்ன சொல்லுது அப்படின்னா, எதன் அடிப்படையிலும், அது தமிழர், நாம் தமிழர் என்று சொன்னாலும் சரி, நாம் வன்னியர் என்று சொன்னாலும் சரி, நாம் நாடார் என்று சொன்னாலும் சரி, நாம் இந்துக்கள் என்று சொன்னாலும் சரி, எதன் அடிப்படையிலும் இந்த பிரிவினைவாதத்தை முன்னிலைப்படுத்தி சுயநல அரசியல் பண்ணுகிற எந்த விதமான அரசியலையும் விடுதலை சிறுத்தை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதுக்கு எதிரான கட்சி. சாதியை அப்படிதான் சொல்லுது. சாதியை முன்னிலைப்படுத்தி பேசுறது விடுதலை சிறுத்தை கட்சி விரும்புவதில்லை, அதை ஊக்கப்படுத்துவதில்லை எந்த காலத்திலும். திரும்ப திரும்ப சொல்கிறோம், 2 பேர் ஒரு விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் நின்று களமாடுறவர் தான் டாக்டர் திருமாவளவன். இந்த மாதிரி எந்த விஷயங்களும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, நான் இவ்வளவு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறேன், இதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இப்போ ஒன்று சொல்கிறோம், ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் அது ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஆதரித்து பேசுவாரா யாரு? இந்த எச்ராஜா அதுக்காக போராடுவாரா? மக்கள் மன்றத்துக்கு வருவாரா? நான் இத்தனை கொலைகள் சொன்னேன், இத்தனை எரிப்புகள் சம்பவம் சொன்னேன், இத்தனை பாதிப்புகளை சொன்னேன். இந்த எந்த விஷயத்துக்காவது பாஜக, இந்த எச்ராஜாவோ, இந்த அண்ணாமலையோ, இதுக்கு முன்னால் தமிழிசையோ, இதுக்கு முன்னால் இந்த பொன் ராதாகிருஷ்ணனோ பாஜகங்கிறது மக்களுக்காக இறங்கி போராடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாருன்னா, இப்ப திருமாவர்களும் சரி, சுபவி அவர்களும் சரி, இவர்கள்லாம் பிறக்காததுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. இப்ப கல்கியும் MS சுப்புலட்சுமியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலையா, இன்னும் பலர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சில எடுத்துக்காட்டுகளை வந்து குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் பிறக்காததுக்கு முன்னாடி எங்க யாரு அருவாள் எடுத்தா, எதுவுமே கிடையாது, இவங்க பிறந்த பிறகுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அனிதா ஒரு அம்மா, ஒரு பொண்ணு இறந்து போச்சு இல்லை, நீட் மாணவி இறந்து போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதிமுக அது அரியலூர் மாவட்டம் குளுமூர்னு நினைக்கிறேன், குளும்பூர்ல இறந்தாங்கல்ல. அந்த சம்பவத்துல மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. அந்த பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனால் கடைசி வரைக்கும், அந்த தகனம் செய்கிற வரைக்கும் அந்த சம்பவத்தில் நின்று எல்லாரையும் வர வச்சு அவங்களை ரிசீவ் பண்ணி, அரசியல் தலைவரெலாம் ரிசீவ் பண்ணி, தினகரன்லாம் போனார், டிடி தினகரன்லாம் போனார், ரிசீவ் பண்ணி அவங்களை வழிநடத்தி வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று சிறு வன்முறை கூட நடக்காமல் பார்த்தவர் டாக்டர் திருமாவளவன். விஜயகாந்தும் இறுதி அஞ்சலி செலுத்தணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அப்படி நடந்திருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமான காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக போய் நிற்பார், நின்று அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் நிற்பார். எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, எந்த வன்முறையும் நடந்துடக்கூடாது, இந்த மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே ஏதாவது கேஸ் எதுவும் நடந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அதுதான் சொல்கிறேன், எதிரியும் ஜனநாயகப்படுத்தணுங்கிறதா எங்களோட கொள்கை இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கல்கி சதாசிவம் வந்து டாக்டர் சுப்புலட்சுமி அந்த அம்மா MS சுப்புலட்சுமியை கல்யாணம் பண்ணாங்கன்னா, 2 பேரும் என்ன சாதியா? 2 பேரும் இவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி? MG ராமச்சந்திரன் அம்மா ஜானகியை கல்யாணம் பண்ணாங்க, கலப்பு திருமணம் தான், சாதி மறுப்பு திருமணம் தான், அப்படி சொல்ல முடியுமா? பாக்கியராஜ் பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க, சாதி மறுப்பு திருமணம் சொல்ல முடியுமா? ராஜேந்தர் உஷாவை கல்யாணம் பண்ணிருக்காரு, சாதி மறுப்பு திருமணம் சொல்ல முடியுமா? ரஜினிகாந்த் சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்துல பெண் எடுக்கிறதும் இன்னொரு சமூகத்துல, அதுதாங்க புரிதல் இல்லாத பேச்சு, உதர்க்கமான பேச்சு, வில்லங்கமான பேச்சு, விவரிதமான பேச்சு, புரியாத மாதிரி பேசுற பேச்சு, அபத்தமான பேச்சு. ரஜினிகாந்த் லதாவை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, சாதி மறுப்பு கல்யாணமா? அப்படி கிடையாது. ஒரு இடைநிலை சமூகம், ஒரு முற்பட்ட சமூகம் கல்யாணம் பண்றது வந்து அது இந்த கேட்டகரியில் வராது. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பிற சமூகத்தை சேர்ந்து பேசும்போது தான் இதை இப்பதான் நம்ம சாதி மறுப்பு திருமணம்னு சொல்றோம், கலப்பு திருமணம் தான் சொல்லிட்டு வந்திருந்தோம். விடுதலை சிறுத்தை கட்சி வந்து டாக்டர் திருமா வந்து களத்துக்கு வந்து இப்ப அந்த வார்த்தை சொல்லாடல் மாறி இருக்கு, சாதி மறுப்பு திருமணம் மாறி இருக்கு, அதுக்கே பெரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஆணவ கொலைன்னு சொல்றோம், அதுக்கு முன்னாடி கௌரவ கொலைன்னு சொன்னோம். இப்போ அதை அண்ணன் புதுசாக ஒன்று சொன்னார், குடிப்புரிமை கொலைன்னு நான் சொல்ல போறேன்னு இருந்தார். யாரு? சீமான், நாம் தமிழர் சீமான் சொன்னார் அதை குடிப்புரிமை கொலைன்னு. இது எங்க இருக்குதுன்னா, இந்த சனாதன புத்தி, இந்த ஆதிக்க புத்தி, இந்த சாதி புத்தி மூளையில கிடக்குதுன்றேன். ஐயா ராமதாஸ் கிட்ட இருக்கு, அன்புமணி கிட்ட இருக்கு, சீமான் கிட்ட இருக்கு, இந்த எச்ராஜா கிட்ட இருக்கு. இதுதான் இதுதான் வந்து ஆபத்தான அரசியல் நான் சொல்ல வரேன். நான் காதல்
எப்போ இருந்துச்சுங்க? மதுரைவீரன் பொம்மிக்கு வந்து மாறுகால் மார்கை வாங்கினாங்களே, எங்கள் டாக்டர் திருமாவளவன் தான் சொல்லி மாறுகால் மார்கை வாங்கினாங்களா மதுரையில்? எதுக்காக? மதுரை வீரன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். நீங்கள் இந்த ஆணவ கொலையை எதோட கொண்டு முடிச்சு போடுறீங்க? அது எங்கே என்ன அபத்தமான பேச்சு? எம்எஸ் சுப்புலட்சுமியும் கல்கி சதாசிவம் பண்ணுறது வந்து அவ்வளோ அந்த திருமணமும் இந்த திருமணம் ஒன்றா? வெரைட்டி வெட்டுறீங்களே. இளவரசன் திவ்யா கதை என்னாச்சு? அந்த பையன் இளவரசன் என்னாச்சு? இன்னும் அந்த மான் மாதிரி முடிச்சுட்டு இருந்த அந்த காட்சி கண்ணுக்குள்ளே நிற்குத. ரெண்டு துண்டா போயிட்டானுங்க, ரயில்வே ட்ராக்ல போட்டு கொண்டு போயிட்டானு. அந்த கோகுல்ராஜ் எதுக்கு? ஒன்றுமே செய்யல, சும்மா தானே பேசிட்டு இருந்தான் அந்த பையன். ஏன் கொண்டு போட்டான் அவன்? சாதி வெறிங்க இது. எதையோட கொண்டு முடிச்சு போடுறீங்க நீங்கள்? இல்லை, அவ்வளோ அபத்தமான பேச்சு இது. சுபவீரபாண்டியன் நீங்கள் பேசுறீங்கன்னா அவர் வந்து மேடை பேச்சில் பேசுகிறவர், கருத்தியலாக பேசுகிறவர், அதோட நின்றுக்கு வரவர். டாக்டர் திருமாவை போய் நீங்கள் இதில் பேசுறீங்கன்னா அவர் கருத்தியலாகவும் பேசுவார், களத்தில் நிற்பார். எத்தனை வன்முறையை தாண்டி வந்திருக்கிறாரு, எத்தனை உயிருக்கு அச்சுறுத்தலை தாண்டி வந்திருக்கிறாரு. ஒரு நாள் வளர்ந்து வந்துட்டாரா? இவ்வளவு கூட்டம் ஒரே நாள் வந்துருச்சா? 24 மணி நேரத்தை 3 மணி நேரம் தூங்குறதை கஷ்டப்பட்டு இருக்காருங்க. தொடர்ந்து களத்தில் நிற்கிறாரு. யாரோட உழைப்பை நீ வீணாக்க பார்க்குற? நீ எச்ராஜா பேசுனா, எச்ராஜா குற்றம் சுமத்திட்டா திருமாவளவன் மேலே வந்து அப்படியே கரை படிச்சிருமா? அபத்தமான பேச்சு, அப்படி எதிரான பேச்சு. சாதியை ஒழிக்கிறதே என்னோட கொள்கைன்னு போராடி இருக்கிற போயிட்டு அவரால் தான் ஆணவ கொலை நடக்கிற மாதிரியோ, இல்லை அவரால் தான் வன்முறை நடக்கிற மாதிரியோ, அவரால் தான் கத்தி தூக்கி வெட்டுறாங்கன்ற மாதிரியோ ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. நான் இவ்வளவு விஷயம் சொன்னேன். நாசரேத் சின்னத்துறை சொன்னேன், சிவகங்கை ஐயாசாமி சொன்னேன், ஸ்ரீவைகுண்டம் தேவேந்திரராஜா சொன்னேன், நம்ம கோகுல்ராஜ் சொன்னேன், கோகுல்ராஜ் யுவராஜ் சொன்னேன், அப்புறம் இளவரசன் திவ்யா சொன்னேன், நான் தருமபுரி சம்பவத்தை சொன்னேன், திருநாள்கொண்ட சரி தேர்தலிக்கப்பட்ட சம்பவம் சொன்னேன். இந்த விஷயங்களுக்கு எதிர்வந்து நாங்கள் என்ன ஆத்திருக்கிறோம்? எத்தனை பேர் வெட்டிருக்கிறோம்? அப்படி செஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். அவங்க 4 பேர் வெட்டினாங்க, 8 பேர் வெட்டி விட்டாங்க, அந்த 8 பேர் வெட்டினது காரணம் திருமணம் நீங்க சொல்லலாம். அப்படி நடந்திருக்கா? மேடை போட்டு பேசுறாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு, சட்டசபையில் பேச வைக்கிறாரு. இன்னைக்கு 2 எம்பிக்களும் 4 எம்எல்ஏக்களும் வந்திருக்காங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏகப்பட்டவர் வந்திருக்கிறாங்க. அவர் வைக்கிற எழுத்துக்களும் அவர் பேசுற பேச்சுக்களும் வந்து இன்னைக்கு ஜனநாயகத்தை வந்து புதுசா உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்குது. சனாதனத்தை ஆணிவேர் வந்து புடுங்கிக்கிட்டு இருக்குது. அந்த வயத்தறிச்சல் இருந்து பேசுறாரு. பாஜகரங்க அப்படித்தான் பேசுவாங்க, அண்ணாமலை அப்படித்தான் பேசுவார், எச்ராஜா அப்படித்தான் பேசுவார், தமிழிசை அப்படித்தான் பேசுவாங்க, மோடி அப்படித்தான் பேசுவார், அமித்ஷா அப்படித்தான் பேசுவார். அவங்களோட ஒட்டுமொத்த எதிரி, ஒரே எதிரி, சனாதனத்தினுடைய ஒரே எதிரி டாக்டர் திருமா தான், விடுதலை சிறுத்தை கட்சி தான். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அபத்தமான பேச்சு தான். இதை வந்து கடந்து தான் போகணும். அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பெரிய லெவலில் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்கள் தலைவருக்கு இல்லை. சுபவி அவர்கள் இப்போ எச்ராஜாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, எச்ராஜாவுக்கு மனநிலை சரியில்லை, அவர் நல்ல மனநல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இல்லை, ஏன் ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனிதர் அப்படி வந்து சொல்லணும்? இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டதுங்கிறது பைத்தியக்காரன் ஆகிறதுங்கிற மாதிரி அவர் சொன்னாரா? அது அந்த அர்த்தத்தில் போய் பார்க்க சொன்னாரான்னு தெரியல. எனக்கு இது திட்டமிட்ட மனப்பிறழ்வு, மனநோய் மாதிரி நடந்துக்கிற திட்டமிட்ட செயல்னு நான் சொல்றேன். குற்றம் சாட்டுறேன். இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸியான ஆள் கிடையாது. எச்ராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான ஆட்கள் கிடையாது. அவ்வளோ ஈஸியெல்லாம் மனசு வந்து அவங்களுக்கு வந்து மாறிடாது. மனசு அவருக்கு மாறினா, அவர்கிட்ட இருக்க சாதி புத்தி மாறினா, அவர்கிட்ட இருக்க சனாதன புத்தி மாறினா, அவர் ஜனநாயகத்தை தான் வரணும். ஸோ மனசு மாறல, மனசு பிறகு ஏற்படலை. சுபவீர் அண்ணன் சொல்றதுல நான் மாறுபடுறேன். அவர் திடமா இருக்கிறாரு, சனாதன புத்தியோடு இருக்கிறாரு, ஆதிக்க புத்தியோடு இருக்கிறாரு, சாதி புத்தியோடு இருக்கிறாரு. எச்ராஜாவுக்கு மனப்பிறழ்வு இல்லை. மனமாற்றம் வந்தால் நல்லது. மனமாற்றம் வந்தால் திருமாவை பாராட்டுவார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பாராட்டுவார். அவர் எங்களோட நிற்பார், ஜனநாயகவாதியாக மாறுவார். அவர் மாறலை அப்படிங்கிறதான் விஷயம். இதுல ஒரு சில பேர் இருக்காங்க, இந்த அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு பேசுற ஒரு சில பேர் இருக்கிறாங்க, பைத்தியக்காரங்க. அவங்களும் தலைவர் மேல குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும். இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, எவ பார்த்தாலும் இவரே பேசுவார். இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, தான் பிறந்த இனத்துக்கு செய்கிற துரோகம் அது. அது வந்து பொறாமையில காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது. இந்த அண்ணாமலை பேசுவார். அண்ணாமலை பேசுறதும் சுயநலத்துக்காக பேசுறது. எல்முருகன் இருக்கார்ல, எல்முருகன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னன்னா, தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லாபத்துக்காக, ஒரு வாழ்க்கைக்காக, வசதிக்காக, வீடுக்காக, ஒரு சொத்துக்காக தன்னுடைய இனத்தை வந்து, இனத்தினுடைய நன்மையை தொலைநோக்கு பார்வையை வந்து திறந்துக்கிட்டு செய்கிற விஷயம் வந்து குறுகிய கால நன்மைக்காக அவங்க செய்கிற விஷயம் வந்து இன துரோகம்னு நான் சொல்றேன். நான் இப்ப அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு மேல உண்மையிலே அக்கறை இருந்தால், ஒரு தமிழராக இருக்கணும்னு நினைச்சிருந்தா, கட்சி என்ன கட்சி, இந்த விஷயம் தப்புன்னு சொல்லணும்ல. இப்ப இந்த மறுசீரமைப்பு வருதுல்ல, மறுசீரமைப்புல தமிழ்நாடு பாதிக்கப்படும் எதுவுமே எந்த திட்டமே மத்திய அரசிடம் இல்ல. இது வந்து 2026க்கு பிறகுதான் என்னன்னு கலந்தாலோசிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு முந்திக்கிட்டு? இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகளை திசை திருப்பும் நாடகம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முந்திக்குச்சிங்க, புரியாதனமா பேசிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்லதான் உண்மை அப்படிங்கிறத மோடி சொல்லுங்க.
அமித்ஷாவை சொல்லுங்க, அறிவிப்பு போட சொல்லுங்க. எதன் அடிப்படையில் பண்ணினாலும் இப்படி செஞ்சாலும் இப்படி பாதிப்பு வரும், இப்படி செஞ்சாலும் பாதிப்பு வரும்னு சொல்றது திமுக இல்ல, அப்படி சொல்றது விடுதலை சிறுத்தை கட்சி இல்ல. அரசியல் நோக்கர்கள், அறிஞர்கள் அந்த இதெல்லாம் வந்து தீர்மானமா எழுதி ஆய்வு கட்டுரை எழுதுறான். 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றம் பண்ணி ஆகணும், இதன் அடிப்படையில் பண்ணா, மக்களுக்கு அடிப்படையில் பண்ணா இந்த மாதிரி பாதிப்பு வரும்னு சொல்றான். மக்களுக்கு அடிப்படையில் பண்ண மாட்டேன்னு சொல்லு, உங்களோட கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லு, இப்ப இருக்கிற நிலைமை 20 வருஷம் நீடிக்கணும்னு சொல்லு, விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா பண்ணுவோன்னு சொல்ற நீ வந்து இப்படி எதிர்த்து பேசுறது வந்து எந்த விதத்துல நியாயம்? தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அது எனக்கும் சேர்த்தது தான், நானும் உங்களோட நிற்கிறேன்னு பேசியிருந்தா நீ தமிழ்நாட்டு நல்ல மேல அக்கறை உள்ள ஆளுநர் ஜனநாயகம்னு சொல்லிக்கலாம். அப்படி பேச மாட்டாங்க. பாஜக எப்போதும் மக்கள் சார்ந்து பேசாது. அனைவருக்குமான பொது நீரோட்ட அரசியல்ல வந்து அப்படி பேச மாட்டாங்க. அவங்க சாதிய பார்வையில் தான் இருப்பாங்க. மதத்தை முன்னிறுத்தி, பிரிவினவாதத்தை முன்னிறுத்தி சுயநல அரசியல் பண்ணக்கூடிய இயக்கம் தான் பாஜக. அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் வந்து சாக்கடை கலந்தும் மலம் கலந்த நீரையும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எதிராக வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு பெரிய கும்பலாக போய் அவங்க வீட்டையே வந்து சூறாடிட்டு இருக்காங்க. அந்த மலம் கலந்த நீரெல்லாம் வந்து ஊற்றியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனாக வந்து அதை பார்க்க முடியுது. அந்த வீடியோக்கள், ஃபோட்டோக்கள்லாம் வெளிவந்தது. இந்த சம்பவத்தை விசிகா எப்படி பார்க்குது? இல்லை, ஏதாவது சவுக்கு சங்கர் வந்து பேட்டி கொடுக்கறதுல வந்து அவர் வந்து அவரோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தடாலடியாக இருக்கும். சில நேரங்களில் தடித்தனமான வார்த்தைகளும் அதில் இடம்பெற்றுரும். பக்கத்துல இருந்தே பார்த்தது மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் பேசிடுவார். அவர் முதலமைச்சர் பார்க்க மாட்டார், டெப்டி சிஎம் பார்க்க மாட்டார். எதிர்த்து பேசுகிறாரு, மூர்க்கத்தனமாக அவர் பேசிடுவார். அதுவே அவரோட ஸ்டைலாக வச்சு அதை ஒரு தொழிலாக வச்சு அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த வகையில் இந்த துப்புரவு பணியாளர்களை பற்றி அவர் சொன்ன கருத்து வந்து நான் அன்னைக்கு ஒரு சின்ன அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 50,000 கிடைக்குது, 50,000 வாங்கிக்கோ, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வீட்டில் தூங்கிக்கோ, திருப்பி வா, வந்து நின்று மறுபடி நாங்கள் பேட்டி சொல்லும்போது எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற முக ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்காக நல்லது செஞ்சாருன்னு ஒரு பேட்டி கொடு, ஒரு 50,000 வாங்கிக்கோ, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா குடிச்சிக்கோ, நல்லா வீட்டில் குடிச்சிட்டு இரு அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நஷ்டம் உனக்கு, லாபம் தானே அப்படின்னு பேட்டியாளர்கிட்ட சொல்கிறாரு. அவர் செய்தி அவர் கேள்வி வைக்கிறவரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்கிறாரு. இவர் சின்ன கிளிப்பிங். இந்த வார்த்தையை காயப்படுத்தினதா சொல்லி நியாயப்படுத்துகிறாங்க. அப்படி பேசியிருந்தாலும் அப்படி வந்து அந்த தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில், அது நம்ம செய்ய முடியாது. அது வந்து போற்றப்பட வேண்டியவங்க, வணங்கப்பட வேண்டியவங்க, துப்புரவு பணியாளர்கள் வந்து போற்றப்பட வேண்டியவங்க. அவங்கள வந்து நம்ம அப்படி வந்து இழிவாக வந்து அப்படி போகிற போக்கில் அப்படி பேசக்கூடாது. அந்த தொழிலை மாற்றுறதுக்கு செய்ய முடியாது. அவங்க அந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு சொல்லி கீழே போட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே வந்து நாசமாக போயிடும். சிட்டிலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். ஆனால் அவர் அப்படி பேசியிருந்தாலும் இப்போ இந்த எதிர்வினைங்கிற பேரில் இப்போ நடந்திருக்கு இல்லையா, அவர் வீட்டில் போய் தாக்குறது, வயசான அம்மா இருந்தப்போ அதை கதவை தேடிட்டு போய் இந்த அதுக்கு சாக்கடை மலமெல்லாம் கொண்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது யார் செய்திருந்தாலும் துப்புரவு பணியாளர்களாக சேர்ந்து இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருப்பாங்களாங்கிறதுல உடன்பாடு இல்லை. அவங்க வழிநடத்தின யாரோ ஒரு குண்டாஸ், அதாவது ரவுடித்தனம் உள்ளவங்க அது வந்து இந்த காரியத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது அயோக்கியத்தனமான செயல். அது சவுக் சங்கர் வீட்டில் நடந்திருந்தாலும் சரி, யார் வீட்டில் நடந்தாலும் சரி, அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த வயசான அம்மாவை நல்ல வேளை இது எதுவும் பண்ணாமல் போயிருக்கிறாங்க. அது அப்பாவே இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணது, ஒரு வீட்டில் போய் இந்த மாதிரியான விஷயம் பண்ணது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை விடுதலை சிறுத்தை கட்சி இது ஏற்றுக்கொள்ளாது. சவுக்கு சங்கர் பேசுறதுங்கிறது அவருக்கு கொஞ்சம் நாவடக்கம் தேவை, எதையும் பேசலாங்கிறது இதில் பேசக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டினாலும் இந்த சம்பவம் சவுக்கு சங்கர் வீட்டை வந்து தாக்குன சம்பவம் வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்களை கண்டிப்பாக இந்த அரசு வந்து சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்களோட கருத்து. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி சார். நன்றி.